Hello, upcoming station masters. Welcome to Sparks Academy. So, 2024 has been a lucky year for railway aspirants. So, first ALP notification release with the huge vacancies as well as technician notification release. Now, upcoming notification அப்படின்னு பார்க்கும்போது NTPC ஒரு சூப்பர் டூப்பர் எக்ஸாம் as well as ஒரு நல்ல வேகன்சியோட ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க ரெடியா? ஆர் யூ ரெடி ஃபார் திஸ் எக்ஸாம்? ஸோ இந்த வீடியோவில் என்டிபிசினா என்னன்னே தெரியல மேம் அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு, தென் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து ஆனுவல் கேலண்டர் பார்க்கலாம். ஓகேவா, திஸ் இஸ் ஆர்ஆர்பிஸ். ஸோ ஜான்வரி மார்ச்ல ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எஸ், ஆஸ் தே செட் இட் ரிலீஸ்ட் ஆன் டைம். அண்ட் ஏப்ரல் ஜூன்ல டெக்னீஷியன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே ரிலீஸ் ஆச்சு. அடுத்து அப்கமிங்னு பார்க்கும்போது the non-technical popular category, both graduate as well as undergraduate, ரெண்டு லெவல்லையும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது, along with the junior engineers and paramedical categories. இது எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஜூலைலேருந்து செப்டம்பர். தட் மீன்ஸ் இந்த மந்த் நம்ம எங்க இருக்கோம், ஜூலை மந்த்ல இருக்கோம். அப்படிங்கும் போது இன்னுமே நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னா எப்படி? ஓகேவா? ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா? அப்படி என்ன ஜாப் தான் இதில் இருக்கு, எவ்வளோ சேலரி இருக்கு, அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ ஜூலை வந்துருச்சுமா, மேபி எக்ஸாம் ஆஸ் பர் த ஸ்கெடியூல் அவங்க வந்து ஜூலையில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது எக்ஸாம் அக்டோபர்லேயே நவம்பர்லேயே இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே, யூ ஹாவ் டைம், யூ ஹாவ் சஃபிஷியன்ட் டைம். இப்போல இருந்து எஃபெக்டிவாக அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் பி அ ஸ்டேஷன் மாஸ்டர், யூ கேன் பி அ கமர்ஷியல் அப்ரெண்டிஸ். ஓகே, ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் மேக் யுவர் பேரண்ட் ப்ரௌட். ஓகே, நெக்ஸ்ட் அக்டோபர் டிசம்பர்ல வில் பி ஹேவிங் another எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்டிபிசி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபை மேம் அப்படின்னா, நீங்க 12th முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு கிராஜுவேட்டா இருக்கீங்க அப்படின்னாலும் சரிமா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம். ஓகே, குவாலிஃபிகேஷன் இஸ் 12th ஆர் எனி டிகிரி. ஸோ 12th முடிச்சவங்களுக்கு என்னென்ன போஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு, என்னென்ன போஸ்ட் வந்து நீங்க லைக் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், தென் அக்கவுண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின்ஸ் கிளர்க், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஓகேவா? ஸோ இந்த 5 போஸ்ட்டுக்கும் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். அந்த பே ஸ்கேல் பாருங்களேன், இது ஜஸ்ட் வந்து இனிஷியல் பே ஸ்கேல் மட்டும்தான். இது கூட உங்களுக்கு வந்து டிஏ எல்லாமே ஆட் ஆகிட்டு ஃபைனலாக உங்களோட அமௌண்ட் வந்து நல்ல ஒரு பல்கி அமௌண்ட்டாகவே உங்களுக்கு கையில் கிடைக்கும். கிட்டத்தட்ட 12th முடிச்சவங்களுக்கு திஸ் இஸ் அ வெரி குட் பே அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இஃப் யூ ஆர் அ கிராஜுவேட், ஓகேவா, இஃப் யூ ஆர் அ கிராஜுவேட், the post that you are eligible is traffic assistant, goods guard, senior commercial cum ticket clerk, senior clerk cum typist, junior account assistant cum typist, senior timekeeper, commercial apprentice and ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக எய்ம் பண்ணுவாங்க. ஸோ சச் ஈஸி எக்ஸாம் as well as உங்களோட பேயுமே வந்து இனிஷியல் மந்த்லேயே கிட்டத்தட்ட 60,000 ப்ளஸ் இருக்குமா ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கும் போது. ஸோ ஒரு நல்ல ஜாப் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் எஃபர்ட்ஸ், ஒரு 2 months வந்து நீங்கள் கன்சிஸ்டாக எஃபர்ட் போட்டிங்கன்னா போதும், யூ கேன் மேக் இட் டெஃபினெட்லி. அண்ட் வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ வித் தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வி ஹாவ் 2 சிபிடிஸ்மா, CBT 1 அண்ட் CBT 2, 2 டயர் இருக்கு. CBT 1ங்கிறது வந்து குவாலிஃபையிங் நேச்சர். ஓகே, முழுக்க இதோட மார்க்ஸை நம்ம ஃபைனலாக எடுத்துக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் இட் இஸ் அ குவாலிஃபையிங் நேச்சர். ஸோ எக்ஸாம் டியூரேஷன் வந்து 90 minutes. என்னென்ன கொஷின்ஸ் மேம் வரும் அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து உங்களுக்கு 40 கொஷின்ஸ் வரும், மேத்தமெட்டிக்ஸ் அதாவது ஆப்டிடியூட்லேருந்து 30 கொஷின்ஸ், ரீசனிங்லேருந்து 30 கொஷின்ஸ், டோட்டலாக யூ வில் ஃபேஸ் 100 கொஷின்ஸ். ஓகே, அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் இல்லை. நான் வந்து சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம், பட் எனக்கு இங்கிலீஷ் சரியாக வரல அப்படின்னா அப்படியே சைடில் வந்து பாருங்கள், என்டிபிசி அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக அழகாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கிலீஷ் இல்லை இங்கே. சப்போஸ் இஃப் யூ ஆர் weak in English but you are very strong in aptitude, reasoning and things, general awareness, you can go for this exam. Okay, next CBT 2, that means this is a main exam. இதோட ஸ்கோர் தான் வந்து உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. இங்கேயுமே உங்களுக்கு 90 minutes தான், பட் ஜெனரல் அவேர்னஸ் 50 கொஷின்ஸ் இருக்கும், அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 35 கொஷின்ஸ். தட் மீன்ஸ் ஆப்டிடியூட் 35 கொஷின்ஸ் இருக்கும், ரீசனிங் 35 கொஷின்ஸ் இருக்கும். ஓவராலாக யூல் பி ஹேவிங் 120 கொஷின்ஸ். ஓகே, யூ வில் பி ஹேவிங் 120 கொஷின்ஸ். ஸோ திஸ் இஸ் தி பேட்டர்ன். அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எது தெரியணும், எனக்கு ஏஜ் லிமிட் என்னன்னு தெரியணும் மேம், தென் நிறைய விஷயங்கள் வந்து என்டிபிசி ரிலேட்டடாக எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. டோன்ட் வரி. நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குமா, போத் ஆஃப்லைன் as well as ஆன்லைன் கோர்ஸ் வந்து அவைலபிள்.
அண்ட் கோச்சிங் வந்து தமிழ்லையும் உங்களுக்கு இருக்கும், இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணாலும் நீங்கள் அதை பிக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸும் இந்த பேக்கேஜ்லேயும் உங்களுக்கு தனியாக அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இல்லை எனக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஒவ்வொரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அப்போவே வந்து நீங்கள் ஒரு 30 கொஷின்ஸ்லாவது மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. அன்னைக்கு ஈவினிங் யூ பி ப்ராக்டிஸிங் அரௌண்ட் 50 கொஷின்ஸ். டெய்லியும் 80 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதுக்கான ஸ்கெடியூலும் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அட்மிஷன் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கால் திஸ் நம்பர் 8190879379. Okay, hope this video is helpful. Thank you so much. Let's meet in another video.